தெரி படம் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டீசர் வந்து ஒரு வெற்றிகரமான டீசர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த இது 12 மணி கரெக்டாக வெளியிடுறாங்க. இதனால வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்தியா லெவலில் வந்து ட்விட்டரில் வந்து டாப் நம்பர் 1 வந்து ட்ரெண்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 4 நம்பர் 5 பிளேஸில் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனோடனே அதுக்கு வந்து மிமி கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அதை வச்சு ட்ரெண்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரசிகன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் 12 மணி வரைக்கும் அப்படின்னா வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு விஜய் என்ற ஒரு தனிப்பட்ட நபர் மேலே வந்து தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் நிறைய பேர் வந்து ஒன்று சேர்ந்து இப்படி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தோட வந்து ஒரு முக்கியமான ஒரு வெற்றி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவை கிடையாது. விஜய் ஒரு எதிரியாக நினைக்கிற ஒரு எல்லாருமே வந்து இன்னைக்கு 12 மணிக்கு விஜயோட ரசிகர்களுக்கு முன்னாடியே வந்து டீசரை பார்த்து மிமி நேரம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தெரி படத்தோட டீசர் பார்த்த வரைக்கும் இந்த டீசரை வச்சு கண்டிப்பாக எந்த விதமான ஒரு மிமியும் வந்து கிரியேட் பண்ண முடியாத ஒரு தரமான ஒரு 50 செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு டீசரை அட்லி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட இதை பார்த்தோன்னே வந்து கண்டிப்பாக ஒரு தெரியான ஒரு ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். விஜய் வந்து பலவிதமான கெட்டப்பில் வந்து காமிக்கிறாரு. எந்த கெட்டப் வந்து படத்தில் வந்து லென்த்தாக வரும் போலீஸ் கெட்டப் வருதா, இல்லைன்னா வந்து முடி ஒரு மாதிரி வந்து வச்சுருக்காரு, ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் பேர்ட் பண்ணி வச்சுருக்காரு, நிறையா இருக்குது. இந்த படத்தோட கதை எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிக்க முடியாத ஒரு டீசரை வந்து அட்லி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து பாராட்டி ஆகலாம். விஜய் இத்தனை படம் நடிச்சிருக்காரு, மனுஷன் இன்னும் வந்து அந்த ஒரு யங்கான ஒரு லுக்கு இந்த படத்தில் வந்து தெரியுது. அந்த ஸ்டைலிஷான வந்து அப்படி பார்க்குறதா இருக்கட்டும், அந்த கடைசியில் வந்து அந்த கம்பை வச்சுட்டு அப்படின்னு அடிக்கிறதா இருக்கட்டும், இதுதான் விஜயோட பவரே. வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தையிலேருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் ஒரு உழைப்பாளி வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கவரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் வந்து விஜய்கிட்ட இருக்குது. அது இந்த டீசரை பார்க்குறப்போ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் விஜய்க்கு வந்து அந்த ஃபேன் பேஸ் வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறதுக்கு ஆன ஒரு காரணம் அவர் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது மாதிரி வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுற ஒரு விதம் தான் இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றது வந்து எந்த விதமான வந்து ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கிறது கொடுத்துருக்காரு. மெயினாக ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மனசை பிச்சு எடுத்திருக்கா. அப்படி அந்த ஒரு 50 செகண்ட் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு வந்து ஜிவி பிரகாஷ்குள்ளே எவ்வளோ ஒரு திறமையா. ரொம்ப நாளாக வந்து சமீபத்தில் அவர் போட்ட நிறைய படத்தோட மியூசிக் வந்து கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்லணுமா வந்து கொஞ்சம் அவரோட ஸ்டாண்டர்ட் லெவலில் கிடையவே கிடையாது. இந்த படத்துக்கு வந்து ஃபுல் எஃபர்ட்டை போட்டு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெயினாக வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் கேமரா ஒர்க்கு கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காரு. அதுவும் அந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து நல்லா வந்து காமிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக விஜய் அட்லி காம்போவில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை 100% எனக்கு இருக்குது. காமெடிக்கு வந்து நம்ம மொட்டை ராஜேந்திரன் இருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி வந்து மொட்டை ராஜேந்திரன் பேசியிருக்காரு. ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக ஏப்ரலில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே அதுக்கு ஒரு விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனமுங்க உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.